மண் சட்டியில் கீரை கடசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி நல்லா கீரையை இது மாதிரி ஆஞ்சி எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு விஷயம், ஒரு மண் சட்டியில் ஆஞ்ச கீரையை அவங்க வீட்டு தேவைக்கு நம்ம எல்லாத்தையும் கீரையை சட்டியில் போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட பச்சை மிளகாய், சும்மா ஒரு செம்பு தண்ணி, நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, கீரை வேகிற அளவுக்கு தண்ணி, கீரையோட தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதோட கல் உப்பும் போட்டுக்கலாம். 2 தக்காளி, கீரை வேகட்டும். இப்போது ஒரு 5 பல் பூண்டு, அதை தட்டி இது மாதிரி சேருங்க. மிக்சியில் அரைச்சி சேர்க்காதீங்க, அதான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், அதையும் இது மாதிரி சும்மா லைட்டாக 2 குத்து குத்திட்டு போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அதையும் சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வேகட்டும். கீரை கேட்டால் ஒரு தட்டு போட்டு மூடி கீரையை வேக வைக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கை இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம கீரை வேகிறப்பையும் போடணும், தாளிக்கிறப்பையும் போடணும். இப்போ கீரை வெந்துருச்சு. இது மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா, கீரையை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி கீரை நல்லா வெந்திருக்கும். அதுதான் ஸ்டேஜு. மண் சட்டியில் நீங்கள் எவ்வளோ நேரம் சமைச்சிங்கனாலும், மண் சட்டியில் நீங்கள் இப்போ நம்ம மற்ற பாத்திரத்துலலாம் நம்ம துணி வச்சு தான் தூக்குவோம், இல்லை இடுக்கி வச்சு தூக்குவோம். ஆனால் மண் சட்டியில் நீங்கள் அப்படியே தூக்கலாம், சுடவே சுடாது. பாருங்கள், அப்படியே சூடாக இருக்கும். கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை இது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா கீரை நசுங்கும், நைஸாக இருக்கும். அதை பார்த்தா கீரை வெந்துருச்சு. அவ்வளோதான். கீரையை மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இது மாதிரி மண் சட்டியில் நம்மளை இப்படி கடையிறதில்ல அந்த கீரை வந்து அவ்வளோ மணமாக இருக்கும். பாருங்க, அந்த காலத்தில் எல்லாம் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருக்காங்க. இந்த மண் சட்டி வந்து மண், அந்த கடையிற மத்து வந்து மரம், அந்த கீரை வந்து இயற்கை. மரம், செடி, கொடி மாதிரி தண்ணி, நெருப்பு எல்லாமே இதில் சேர்ந்துருச்சு. பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு தட்டினது கல், மண், நீர், நெருப்பு எல்லாமே இதில் வந்துருச்சு. பாருங்கள், அதுதான் அந்த காலத்தில், அதனால தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவ்வளோதான், கீரை கடைஞ்சாச்சு. இப்போது நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டால் போதும் அளவு. நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட வரமிளகாய்
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இது மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கீரை கடைசல். இதை நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கவே கூடாது. அந்த கீரையில் என்ன தண்ணி ஊற்றிருக்கீங்களோ அதே அளவு தண்ணி தான். எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள். இதை நல்லா பாருங்கள், சூட்டோடு நான் தூக்குறேன். என் கை சுடவே சுடாது பாருங்கள். மண் சட்டி நீங்கள் எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் தூக்குனீங்கன்னா சுடாது. சுட சுட சாதத்தில் இந்த மண் சட்டியில் கடைஞ்ச கீரையை போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக அவ்வளோ மணமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.